மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி தாராய் கட்பட் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தடம் எண் 86B/A மார்த்தாண்டம் டு முக்கூட்டுக்கல் வழி குழித்துறை மேல்புறம் மஞ்சாலுமேடு மார்க்கத்தில் 18 நடைகள் இயங்குகின்றன. தடம் எண் 86B/B மார்த்தாண்டம் டு பனச்சமூடு வழி குழித்துறை மேல்புறம் மஞ்சாலுமூடு மாலைக்கோடு இடைக்கோடு மார்க்கத்தில் 14 நடைகள் இயங்குகின்றன. தடம் எண் 86E மார்த்தாண்டத்திலிருந்து பனச்சமூடு வழி குழித்துறை மேல்புறம் மஞ்சாலுமூடு முக்கூட்டுக்கல் நாரகத்தின்குழி மாங்கோடு மார்க்கத்தில் 14 நடைகள் இயங்கி வருகின்றன. இப்பேருந்துகள் சாதாரண கட்டணத்தில் மகளிர் கட்டணமில்லா வகையில் பயணிக்கின்ற வகையில் செயல்பட்டு வருகிறது. இப்பேருந்துகள் முழுமையான பயணி அடர்வுடன் இல்லை, எனினும் தடங்களின்றி இயக்கப்படுகிறது. இந்நிலையில் இத்தடத்தில் கூடுதல் பேருந்து வசதி ஏற்படுத்த தேவை எழவில்லை என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாராய் கட்பட். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் மலையும் கடல் சார்ந்த பகுதியாகும். இந்த பகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான பேருந்தை விட்டது மலைவாழ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. விளவங்கோடு தொகுதியின் மலைவாழ் மக்கள் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அமைச்சர் சொன்னது போல அந்த பஸ் முன்னால கிராமங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. அதாவது ஆலுவேல பழங்காடி இந்த இடங்களுக்கெல்லாம் சென்ற பஸ் கழிந்த 4 வருடங்களாக கிராமங்களுக்கு செல்லாமல் டவுன் பிளேசஸ்க்கு மட்டும் அது போய்கொண்டிருக்குது. பழையது அதனால என்ன ஆகுதுன்னா பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்து வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுக்கு அடுத்த பேருந்து வர்றதுக்காக. அதனால 86B-யும் 86E-யும் பழைய வழித்தடத்துல முன்னால மாதிரி கிராமங்களுக்கு ஞாராமல பழங்குடி ஆலுவல போன்ற கிராமங்கள் வழியாக செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே சொல்கிறார்கள் 4 வருடத்திற்கு முன்பாக இயங்கி வந்தது நிறுத்தப்பட்டது என்பது. 4 வருடத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது பெரும்பாலான கிராமப்புறங்களுக்கு செல்கின்ற வழித்தடங்கள் எல்லாம் எடுத்து நகர்ப்புற பாதையில் விட்டார்கள். அவர்கள் வசூலை மாத்திரம் கணக்கு செய்து அது மாதிரி விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அரசினுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது குறித்து ஆய்வு செய்து அந்த கிராமங்களுக்கு இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தாராய் கட்பட். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அதுபோல 311 என்ற பேருந்து மார்த்தாண்டம் 100 மைல் வரை இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த பேருந்தானது ஆறுகாணி வரை தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் 100 மைலில் வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கு இந்த அவங்களோட இடத்துக்கு போக முடியாம மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்களுக்கும் அந்த பேருந்தை பழையது போல 100 மைல் வரை இயக்குவதற்காக கேட்டுக்கொள்கிறேன். 11G என்ற வழித்தடத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற களியக்காவளை தக்கலை மேல்புறம் மருதங்கோடு வழி செல்கின்ற பஸ் நிறுத்தப்பட்டுள்ளது. அதையும் மீண்டும் பேருந்து பழையது போல இயங்குவதற்கான வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆறுகாணியிலிருந்து சென்னைக்கு, ஏன்னா டெய்லி சென்னையிலிருந்து ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆறுகாணியிலிருந்து, அது நாகர்கோவிலுக்கு வரணும்னாலே கிட்டத்தட்ட ஒரு 4 hours கிட்ட ஆகுது. அது ஒரு மலை சார்ந்த பகுதி. அப்ப இங்க வர டைம் மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அங்கிருந்து டெய்லி படிக்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்புக்கும் தேடி மக்கள் நிறைய இங்க சென்னைக்கு வரனால ஒரு பஸ் பேருந்து அங்கே ஆறுகாணியிலிருந்து சென்னைக்கு பேருந்து விடப்படுமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எல்லா ஊருக்கும் பஸ் கேட்டாச்சு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். கன்னியாகுமரியை பொறுத்தவரை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் நகர்ப்புற பகுதியாக இருப்பதால் பெரும்பாலான பேருந்துகள் எல்லா பகுதிகளுக்கும் இயக்கப்படுகிறது. ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு இயக்காமல் இருந்தால் அது குறித்து எழுத்துப்பூர்வமாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் காந்தி அவர்கள் கூட வட்டவிளை என்ற ஒரு பகுதிக்கு இன்னும் பேருந்து விட வேண்டும் என்று அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நான் துறை சார்ந்த அதிகாரிகளை இது குறித்து ஆய்வு செய்ய சொல்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அதை எழுத்துப்பூர்வமாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல ஆறுகாணி என்ற பகுதியை குறிப்பிட்டு சொன்னீர்கள். நாகர்கோயில் செல்லும் வரை வருகின்ற சென்னையிலிருந்து நாகர்கோயில் வரை வருகின்ற பேருந்தை நீட்டித்தால் அவர்களுக்கு பயனாக இருக்குமா என்று துறை சார்ந்த ஆய்வு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.